வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இந்த அட்சய திருதி என்பது பொதுவாகவே அட்சயம் என்பது வளர்தல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுவும் சுக்லபட்சம் வருகின்ற வளர்பிறையில் வருகின்ற திருதியை வளர்கின்றது. எல்லா விஷயமும் நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த திருதியை திதி. அதிலும் விசேஷமாக சித்திரை மாதம் வளர்பிறை நேரத்தில் வருகின்ற திருதியை அட்சய திருதியாக வழிபாடு செய்கிறோம். அதற்காக நிறைய காரணங்கள், புராண கதைகள்லாம் உண்டு. அதை பற்றி நான் நிறைய பதிவுகளில் போட்டுட்டேன். அந்த பதிவு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுவும் பொதுவாக அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு, லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னு தான் அந்த திருதியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது வாங்கலாம், தவறில்லை. ஆனால் அதை விட அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய புண்ணியங்களை கூட்டிக்கணும். நம்ம ஒரு ரூபாய்க்கு நம்ம ஒரு தானம் செய்கிறோம், ஒரு புண்ணியம் செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு அது நமக்கு லட்ச முறை செய்த பலனை நமக்கு தரக்கூடியது. அவ்வளவு சிறப்பு மிக்க அன்றைய நாளில் நம்ம தேவர்களுக்கு பூஜை செய்யணும், ரிஷிகளுக்கு குருமார்களுக்கு பூஜை செய்யணும், முன்னோர்களுக்கு பூஜை செய்யணும். அப்போது அந்த பூஜா கடன் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய புண்ணியங்கள் கூடுகிறது. நம்மளுடைய புண்ணியங்கள் கூடும் பொழுது நம்மளுடைய பாவக்கணக்கு குறைகிறது. அப்பொழுது நம்மளுடைய புண்ணியம் சேருகிறது என்றாலே நம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருப்பதற்கு அவை ஒன்றே நமக்கு போதும். அதாவது பூர்வ புண்ணியம் பலப்பட்டால் அவன் என்ன புண்ணியம் செய்தானோ இப்படி இருக்கிறானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே தான். அப்போது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவன் என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்தானோ தெரில, இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் மனிதனுடைய இயல்பு. உண்மையாக அவரவர்களுடைய பட்டக்கடனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். பட்டக்கடன் என்றால் தேவர்களுக்கு பட்டக்கடன், தேவக்கடன், பித்ருக்கடன், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை, அதை பித்ருக்கடன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த கடன்லாம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு அவையெல்லாம் புண்ணியங்களாக வரணும். நம்முடைய வம்சம் தலைமுறையாக வளர்ந்து கொண்டு, அட்சயம் என்றால் தலைமுறையாக 16 தலைமுறைகளும் வளர்ந்து கொண்டு வரணும். வாழையடி வாழையாக வம்ச விருத்தி இருக்கணும், செல்வ செழிப்பு கூடணும், பட்டம், பதவி, பேர், புகழ், சற்புத்திரர்கள் என்பது போன்ற அனைத்து நல் விஷயங்களும் நமக்கு நடக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாட்களெல்லாம் முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் புண்ணிய காரியங்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த புண்ணியங்களை நாம் செய்ய நம்மளுடைய பூர்வ புண்ணியம் பலப்படும். நமக்கு பிறக்கும் குழந்தைகள், பேரன் பேத்திகள், அந்த மாதிரி அனைவரும் புண்ணியம் செய்த புண்ணியவான்களாக பிறப்பார்கள். அந்த குடும்பம் காலாகாலத்துக்கு சுபிட்சமாக வாழும். அவர்களுடைய சொத்து அந்த அனைத்தும் பரம்பரை சொத்தாக, பரம்பரை நகையாக, வாழையாக வளருமே ஒழிய பாதியிலே அது அனைத்தும் அழிந்து போகாது. அது தேவையில்லாத முறையில் சம்பாதித்தாலோ அல்லது தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வைத்தெரிச்சல், கண்ணீர், அந்த சாபனை, இந்த மாதிரி விஷயங்களால் பாவ கர்மாவால் சம்பாதிக்கப்பட்ட பணம் அவர்களுடைய தலைமுறைக்கு அது பயன்படாது. கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்மை விட்டு அழிந்து போகும். அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியம் செய்து கொள்ள எந்தெந்த நாட்கள் உகந்ததோ அதற்கு முதலில் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். நாம் புண்ணியங்களை செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நாம் 10 ரூபாய் சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் நம் குழந்தைக்கு அது 10,000 கோடிக்கு சமமாக வளரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் இந்த அட்சய திருதியில் நாம் புண்ணியம் செய்தால் பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை கூட்டி கொடுக்கும். நம்முடைய வம்சத்திற்கும் அது புண்ணியத்தை சேர்க்கும். சரி, இன்றைய நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய புண்ணிய தான தர்மங்கள் செய்யலாம். உங்களால் என்னென்ன முடியுமோ அத்தனை விஷயங்களும் செய்யலாம்.
அது என்னென்ன இது தானங்கள் பண்ண முடியும் நினைக்கிறீங்களோ, நீர் தானம், மோர் தானம், வஸ்திர தானம், ஆடை தானம், மங்கள பொருட்கள், அந்த மாதிரி அதெல்லாம் எங்களால் முடியலனாலும் மனசால், வார்த்தையால், அன்பால் மற்றவர்களுக்கு அனுசரணையாக இருங்கள். உங்கள் உடலால் முடிந்த உதவிகளை செய்து கொடுங்கள். பணத்தால் முடியும் என்றால் பணத்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு உதவுங்கள். அதுவே உங்களுக்கு மாபெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இன்னைக்கு என்ன இந்த பதிவு அப்படின்னா, நம்ம பசுவிற்கு இந்த பொருளை அட்சய திருதி அன்று கொடுத்தால் மாபெரும் புண்ணியம் வரும், நமக்கு தரித்திரம் மாறும், மாபெரும் செல்வ கடாட்சம் ஏற்படும் என்பதற்காக இந்த பதிவு. அது என்ன பசுவுக்கு அப்படின்னா, தேவர்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது ஒவ்வொருத்தருக்காக நம்ம செய்யணும்னா அத்தனை ஆலயத்திற்கு சென்று நம்ம செய்யறதுக்கு நேரமும் இல்லை, செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகளும் எல்லாராலையும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதாவிற்கு நாம் எந்த ஒரு பொருளை தானமாக, உணவாக நாம் கொடுத்தோம், அதுவும் இன்றைய அட்சய திருதியை நாளில் என்றால் நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அது என்ன பொருள் அப்படி நம்ம கோமாதாவிற்கு தரணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்தது தான் அவள்னா அந்த சிகப்பு அவள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிகப்பு அவளை வாங்கிக்கோங்க. வாங்கி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. அதை எடுத்து அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் அதை உடைச்சி போட்டு அதில் ஒரு கட்டி வெல்லம் அதை வந்து இடித்து தூவிக்கோங்க. தேங்காய் துருவல் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்லை. வெல்லம், அவல், ஏலக்காய் இந்த 3 விஷயமும் சேர்த்து கொடுக்கணும். அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் வெறும் அவள் மட்டுமாவது நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு கொடுங்க. அன்றைக்கி அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இது என்ன அவள் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, அவள் கொடுத்தா இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அன்றைய நாள் குசேலர் கிருஷ்ணரிடம் வந்து அவருடைய நண்பர், அதனால் அவரை பார்க்க வந்து அந்த கிழிந்த ஒரு டவலில் ஒரு 3 புடி அவளை அவளுடைய மனைவி குசேலை மடித்து கொடுத்தார். உன்னுடைய நண்பரை பார்க்க போகிறாய், வெறும் கையோடு போகாதே, இந்த அவளை எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு கொடுத்துட்டு நம்முடைய நிலைமையை சொல்லி அதற்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பினால், அதற்காக அந்த அவளை எடுத்துகிட்டு போயிட்டு பரந்தாமனிடம் கொடுக்கிறார். அந்த மகாவிஷ்ணுவும் அந்த அவளை அன்போடு தன் நண்பர் கொடுத்ததை அவர் சாப்பிடுகிறார். 3 பிடி சாப்பிடும் பொழுது குடிசையாக இருந்த வீடு அவர் மாளிகையாக மாறுகிறது. குசேலனுடைய மனைவி அனைவரும், குழந்தை அனைவரும் வந்து செல்வ செழிப்போடு மாறுகிறார்கள். அப்படி பரந்தாமனும் மகாலட்சுமியும் மாற்றி அவர்களை ஆசீர்வாதம் செய்கிறார். அப்படி ஆசீர்வாதம் செய்த நாள் இன்றைய அட்சய திருதியை. அதனால் இந்த அட்சய திருதிக்கு நிறைய புராண கதைகள் உண்டு, நிறைய விசேஷங்கள் உண்டு. குபேரன் உட்பட நிறைய விஷயங்கள் அன்றைய நாளில் அடுக்கி கொண்டு இருக்கிறது. அதனால் அன்றைய நாளில் நாமும் நம்முடைய ஏழ்மை நீங்கணும், செல்வ செழிப்பு கூடணும், நம்முடைய குடும்பம் வம்சமாக செல்வ செழிப்போடு இருக்கணும், தரித்திரம் என்பது நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு 3 புடி அவல் அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 1/4 கிலோ அவல் வாங்கி ஊற வைத்து இந்த கோமாதாவிற்கு கொடுங்க. இந்த கோமாதா கண்கண்ட தெய்வம், நம்ம பார்க்குறோம், உண்மையாக சாப்பிடுது இல்லையா. அது மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம படைப்போம், ஆனால் அது சாப்பிட்றதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதா நம் கண் எதிர்க்கே சாப்பிட்றது. அப்போது அந்த தெய்வங்கள் சாப்பிட்றதாக நமக்கு தெரிகிறது அல்லவா. அதனால் கண்டிப்பாக இந்த 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதாவிற்கு நீங்கள் அட்சய திருதியை அன்று இந்த அவலை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அந்த பரந்தாமனின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு
மாளிகையோடு மாட மாளிகை கோட கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழவும் அடுத்த அட்சய திருதிக்குள் கண்டிப்பாக நாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒருபடியாவது சென்றிருப்போம். இது நிதர்சனமான உண்மை, அதற்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால் கண்டிப்பாக முயற்சி செய்து அன்றைய நாளில் எப்போ உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் பசுவை எங்கு பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் உணவாக கொடுங்கள். அந்த அட்சய திருதியினுடைய பலனை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.